எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபிஸ். இன்னைக்கு டயட் ரெசிபில சூப்பரான கொண்டை கடலை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். குழந்தைங்க ஒபிசிட்டில கஷ்டப்படுறாங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, கனிமச்சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால உடல் எடை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கிறதுனால இரத்த நாளங்கள்ல கொழுப்பு தங்கி அடைப்பு ஏற்படாம இது பாதுகாக்குது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். இரும்பு சத்து இதுல நிறைய இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் பாதுகாக்கலாம். இதுல இருக்கிற ஃபோலேட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டின் அப்படிங்கறத கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு மாரடைப்பு வராம பாதுகாக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரம்ப காலத்துல ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அதோட கண்டென்ட் இதுல நிறையவே இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் அவசிய தேவையாக இதை எடுத்துக்கலாம். டயட் இருக்கிறவங்க 1/2 கப் கொண்டக்கடலை சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாயிரும். இதனால தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத உணவையும் நம்ம சாப்பிடாம கட்டுப்பாட்டோட இருக்கலாம். முக்கியமா வாத நோய், மூல நோய், மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாகவும் இதை சாப்பிடக்கூடாது. இப்ப வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல ஒரு மிளகாவை 2ஆ கட் பண்ணி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வடிகட்டிட்டு 5 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதை இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை வேக வைக்கும் போது நான் ஒரு பாதி உப்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமா உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொண்டக்கடலைய கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையோடையும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா கொஞ்சம் அழகா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். அப்பதான் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. மூடியை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா இதை ஆற விட்டுருங்க. இதுல சின்னதா கட் பண்ணின பெரிய வெங்காயம் 1, சின்னதா கட் பண்ணின தக்காளி 1, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுதீங்கன்னா சூப்பரான கொண்டை கடலை மசாலா ரெடி. டயட் இருக்கிறவங்க அல்லது ஒபிசிட்டியால கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இதுக்கு மேல கொஞ்சமா ஓமப்பொடி தூவி கொடுத்தீங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குன்னு அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோ ஹெல்தியும் கூட. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஹெல்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.